இதை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை நீங்கள் தலை திருப்பி இது போல் நீங்கள் வச்சுக்கணுங்க. அதுவும் மேலே நீங்கள் இன்னொரு டப்பா வைக்கணும். இன்னொரு டப்பா வச்சு விட்ட பின்னாடி இந்த பாக்ஸை நீங்கள் கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு அது ஓரங்களில் மட்டும் நீங்கள் க்ளூகம் அப்போல்லாம் நீங்கள் பெவிக்கால் ஓரங்களில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருணுங்க. நான் பாருங்கள் ஓரங்களில் மட்டும் பெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு கை வச்சு ரவுண்டாக நான் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ தாங்க நம்ம டப்பா வைக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சி அதுக்காகத்தாங்க. இப்போ நம்ம கையால் பெவிக்கால் எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேலே வைக்கிற பாக்ஸை நல்லா வச்சுட்டு நல்லா அழுத்தி விடுங்க. கரெக்டாக நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் ஃபேன் காற்றுக்கு ஆற விட்டுக்கலாங்க. பாருங்கள் 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இந்த பாக்ஸை நீங்கள் தூக்கி பாருங்கள், கீழே விழுகாது, நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நீங்கள் நல்லா அழுத்தியும் பாருங்கள், நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கும், கீழேயுமே விழுகாது. இந்த பாக்ஸு கடையில் மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடி அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற மூடியை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பழைய கத்தி எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு உள்ளுக்குள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது உள்ளுக்குள்ளே நீங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்த பின்னாடி ஒரு துணி வச்சுட்டு நல்லா நீங்கள் தொடச்சி வச்சுருங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க்குள்ளே க்ளீன் பண்ணுறப்போ பாத்திரம் வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் கரண்டி ஸ்பூனு அது எல்லாமே இதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்க. இடமும் ரொம்ப கம்மியாக தாங்க பிடிக்கும். இதுக்குன்னு தனியாக ஆர்கனைசர் எதுவும் நீங்கள் வாங்க வேண்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.